வணக்கம். சர்க்கரை நோயாளிகள் ஏன் வெந்தயத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சர்க்கரை நோய் வந்துடுச்சா உங்களுக்கு உணவுல கவனமா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே மாதிரிதான் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஒரு சில சமையல் பொருட்கள் மிகவும் நல்லது. அதுல ஒண்ணுதாங்க வெந்தயம். வெந்தயமானது சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்கள் வரையும் எல்லாருமே சாப்பிட ஏற்றதா இருக்கும். வெந்தயம் நீரிழிவை கட்டுப்பாட்டோட வைக்கிறதோட மட்டும் இல்லாம உடலை குளிர்ச்சியுடனும் வச்சுக்க உதவி செய்யும். அதே சமயம் வெந்தயம் உடல்ல பல பிரச்சனைகளுக்கு காரணமா விளங்குற கொலஸ்ட்ராலுக்கும் ரொம்ப நல்லது. வெந்தயம் எப்படி சர்க்கரை நோயாளிக்கு நல்லது அப்படின்னு கேக்குறீங்களா? ஒவ்வொருவரும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாங்க. ஏன்னா ஒரு மருத்துவ பொருளையும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி முற்றிலுமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மனதுல நம்பிக்கை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம அதோட நம்பிக்கையினால்தான் எடுத்துக்கிற மருந்தோட முழு சக்தியும் நம்மளால காண முடியும். வெந்தயத்துல இருக்கிற சத்துக்கள். வெந்தயத்துல விட்டமின் ஏ, புரோட்டீன், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம், தையமின், ரிபோப்ளேவின், நிக்கோட்டினிக் அமிலம், சோடியம், சுண்ணாம்பு சத்து, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரத்த சர்க்கரையோட அளவு. சாதாரணமா நம்மளோட ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு 80 to 110 மில்லி லிட்டர் வரை இருக்கும். இது ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்கிற கலோரிகளோட அடிப்படையில வேறுபடும். இன்சுலின் வேலை. பொதுவாவே நம்ம கலோரிகள் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடும் போது ரத்த சர்க்கரையோட அளவு அதிகரிக்குமா? அப்படி அதிகரிக்கும் போது அதை இன்சுலின் தான் கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயாளிகளோட பிரச்சனை. நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பில ஏற்றத்தாழ்வு ஏற்படும். அதனால வெந்தயத்தை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இன்சுலின் சுரப்பி அதிகமாகி இன்சுலின் வேலை சீரா நடக்கும். வெந்தயம் எடுக்கும் முறை. நீரிழிவு நோயாளிகள் வெந்தயத்தை நைட்ல படுக்கும் போகும்போது தண்ணியில ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணியோட வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டோட இருக்கும். மருத்துவ ஆலோசனை அவசியம். என்னதான் இருந்தாலும் மருத்துவரை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் கலந்தாலோசித்து அவங்களோட பரிந்துரையின் பேர்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் குறையும். முக்கியமா வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அளவும் குறையும். நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.